Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போறோம். மக்கா போஹா. இந்த corn இருக்கு இல்லையா, நம்ம மிக்சர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த corn flakes அத வந்து நம்ம ரெகுலர் போஹா எப்படி பண்றோமோ அந்த மாதிரி பண்ண போறோம். பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன இது என்ன பண்ண போறோம்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கடாயை சுட வச்சுட்டு பெரிய டம்ளரால நான் வந்து 2.5 டம்ளர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் இந்த போஹாவை. இப்போ இதுல வந்து just ஒரு few pinches hing அதாவது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு pinch 2 pinch நம்ம வந்து இந்த உப்பு சேர்த்துண்டு இந்த போஹாவை இதுல போட்டுட போறோம். just ஆயில் இதுல எல்லாத்தையும் mix ஆகணும், அவ்வளவுதான். அது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து உப்புமா செய்யறது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இல்லைனா இதை வெறும்னா சாப்பிட்டா ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும்னு சொல்லுவா இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அது இருக்காது. அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் போகிறோம். இப்போ இதை கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு லிபரலாக போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். 3 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற கறிகாய் சேர்க்கணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதை முதல்ல போட்டு வதக்கின்றலாம். இப்போ இதுல ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுடலாம். அப்புறம் சால்ட் சேர்த்துடலாம். இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்டோட பச்சை வாசனை போகணும். இதுல ஒரு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம், கேரட் இதையும் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் ஆகட்டும். இப்போ ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மக்கா போஹாவை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா ஜலத்தை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி ஒரு ஜலத்தை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம போஹா உப்புமா சாப்பிடுவோம் இல்லையா, நம்மளோட ஒயிட் போஹா, ரெட் போஹாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் வந்துடும். அதே டெக்ஸ்டருக்கு இதுவும் வந்துடும். இப்போ இதுல ஜஸ்ட் ஹிங் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரன்ச்சியா வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சாஃப்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு இன்னும் கொஞ்சம் நாளை குக் பண்ணினா சாஃப்ட் ஆயிடும். இதை ஒரு நம்ம அவல்லாம் பண்ற மாதிரி ஒரு வாஷ் கூட பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணினா என்ன ஆகும்னா இதோட கிரன்ச்சினஸும் லைட்டா இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். கம்ப்ளீட்டா சாஃப்ட் ஆகணும், பெரியவா சாப்பிடணும் அப்படின்னாக்கா இதை நம்ம வந்து நல்லாவே தண்ணி தெளிச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மக்கா போஹால ஜஸ்ட் ஒரு 2 pinches ஆஃப் கரம் மசாலா சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 1 நிமிஷம் நம்ம சிம்ல வச்சுக்கணும், அவ்வளவுதான். நம்மளோட மக்கா போஹா ரெசிபி ரெடி. இது வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். வெறும் தயிரோட, கெட்டி தயிரோட இதை சேர்த்து சாப்பிடலாம், இல்ல ரைத்தா பண்ணி அதோட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப எக்ஸலண்டான டிஷ். இதுல வந்து நீங்க கரம் மசாலா, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த போஹா நீங்க முதல்லயே வாஷ் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். நம்மளோட ரெகுலர் ஒயிட் போஹா அண்ட் ரெட் போஹாலாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணினேன்.
இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.